அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டுல வேல் வழிபாடு செய்யலாமா, பெண்கள் செய்தா தெய்வ குத்தமாகுமா, பெண்கள் மந்திரம் உச்சரிக்கலாமா அப்படின்றதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம இதற்கு முந்தைய பதிவுல பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு பத்தி நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருந்தோம். அப்போ ஒரு பக்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, பெண்கள் வேல் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க, செய்தால் தெய்வ குத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அதான் எப்படி பெண்கள் வீட்டுல இருந்து வேல் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தொகுப்புல முழுமையா பார்க்கலாம். வேல் வழிபாடு பாத்தீங்கன்னா ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். ஏன்னா இதற்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வீடு வாசல்லாம் ரொம்ப சுத்தபத்தமா நம்ம வீட்டுல பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதற்கப்புறம் தாங்க நம்ம வீட்டுல வேல் வழிபாடு செய்யணும். வேல் வழிபாடு செய்யற நன்மை பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை, செல்வ வரவு அதிகரிப்பு, நினைத்த காரியம் நிறைவேறது, கடன் பிரச்சனை தீரும். இத மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிபாடுகள்லயும் நம்மளுக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கு. அதுவும் இந்த வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை எந்த நாள்ல உங்க வீட்டுல செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இதை செய்யலாம். சஷ்டி அன்னைக்கு விரதம் கடைபிடிப்பீங்க இல்லையா, அப்ப நீங்க செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரம் அதே மாதிரி விசாக நட்சத்திரம் வர நாள்ல செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம், வியாழக்கிழமை இந்த வேல் வழிபாடை உங்க வீட்டுல நீங்க செய்யலாம். எப்ப நம்ம இந்த வழிபாடு செய்ய தொடங்குறோமோ அதை நீங்க தொடர்ச்சியா செய்துட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே சுபிட்சம் நிறைஞ்சிருக்கும். நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இப்ப நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டுல இந்த வேல் வழிபாடு செய்தீங்கன்னா அவருடைய திருவுருவ படம் நீங்க வாங்கி வைத்து பூஜை செய்யுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பை தரும். ஏன்னா நம்ம எந்த இஷ்ட தெய்வத்தை நினைத்து செய்யறோமோ அவங்களுடைய திருவுருவ படத்தை வைத்து நம்ம பூஜை அறையில செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்குங்க. நீங்க பூஜை செய்ய தயாராகிறதுக்கு எப்படி வழிபாடு செய்யலாம்னா உங்க வீட்டுல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தா அதை தொடச்சு நீங்க பூ, அதாவது செவ்வரளி பூ இருந்தா ரொம்ப விசேஷம். இல்லைன்னா உங்க வீட்டுல எந்த மலர் இருக்கோ அதை நீங்க திருவுருவ படத்துக்கு வச்சுக்கோங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க. இட்டுட்டு நீங்க அதற்கப்புறம் அமர்ந்து அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப வேல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காதுங்க. உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா மனசுல எவ்வளவு பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வேலை பார்த்தோன்னு பிடிக்கும் பாருங்க, அந்த வேலை நீங்க திருப்தியோட வாங்கி வச்சு இந்த வழிபாடு செய்யுங்க. சிறியதா இருந்தா நீங்க அமர்ந்து உட்கார்ந்துகிட்டே நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். இதற்கு ரொம்ப நம்ம 14 அபிஷேகம் 15 அபிஷேகம் செய்யணும் அப்படின்றது இல்லைங்க. ரொம்ப எளிமையான முறையில நீங்க 4 பொருள் 5 பொருள் 3 பொருள் வைத்து கூட நீங்க இந்த அபிஷேகத்தை செய்யலாம். பால், பன்னீர், தயிர், சந்தனம், விபூதி, இந்த 5ஐயும் வச்சு கூட நீங்க அபிஷேகம் ரொம்ப எளிமையான முறையில வாரம் நீங்க செய்யலாம். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீடு வாசல்லாம் நீங்க சுத்தம் பண்ணிருங்க. யாரு பூஜையில அமர்ந்து உட்கார்ந்து செய்யறீங்களோ அந்த பூஜை முடிகிற வரைக்கும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் எந்திரிக்க கூடாதுங்க. எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு அமர்ந்துக்கோங்க. அமர்ந்துட்டு தான் இந்த வழிபாடை செய்யணும். பூஜை நடந்துகிட்டு இருக்கையில யாராவது கூப்பிடுறாங்க, வேலை இருக்கு, எந்திரிச்சு அந்த வேலையே வச்சுக்கவே கூடாதுங்க. முழு மனதார ஒரு நிலைப்படுத்தி உங்க மனதை நீங்க அமர்ந்து அந்த வேல் வழிபாடை நீங்க செய்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பா சொல்றேங்க, இந்த வேல் வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்க வழிபாடு பண்ணுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு தீபாரணத்துக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த தீபாராதனை ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காட்டி நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மன நிம்மதியே இல்லை, எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லையா, என்னை ஏறெடுத்து பாரு கடவுளே அப்படின்னு நம்ம நினைச்சு வேண்டுவோம். ஏன்னா அந்த மாதிரி தருணங்கள்ல பல பக்தர்கள் இருந்து இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்து அடுத்த கட்டத்திற்கு முருகப்பெருமான் அவங்கள கொண்டுட்டு போக வச்சிருக்கிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்த முருகப்பெருமான். இந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல நீங்க செய்யும் பொழுது அந்த முருகப்பெருமானே பாத்தீங்கன்னா அந்த வேல்ல இறங்கி உங்களுக்கு உறுதுணையா இருப்பார். ஏன்னா முருகப்பெருமானுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா வேல் பக்கத்துல இருந்துகிட்டே இருக்கும். வேலும் மயிலும் துணை நம்மளுக்கு எப்பொழுதும். அதனால வேல் வழிபாட யார் ஒருவர் நம்பிக்கையோட நீங்க உங்களால தொடர்ச்சியா இந்த வழிபாடை செய்ய முடியுதுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல முருகப்பெருமான் நிலைத்திருக்கிறார் அப்படின்றதுதான்
நம்பக்கூடிய உண்மையான விஷயம். ஏன்னா யாருமே யார் வீட்லயும் அவ்வளவு ஈஸியா சுலபமா வேல் பூஜையோ மந்திரங்களோ வழிபாடோ முருகப்பெருமான் நினைத்து சொல்லிட முடியாது. ஆனா நீங்க இந்த வேல் வழிபாடு செய்யற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் மந்திரம் உச்சரிச்சும் வழிபாடு செய்யலாம். வேல் வழிபாடும் பெண்களும் செய்யலாம். வேல் வழிபாடும் ஆண்களும் செய்யலாம். மந்திரங்கள் பெண்களும் உச்சரிக்கலாம், ஆண்களும் உச்சரிக்கலாங்க. அதனால யாரு சொன்னாலும் நீங்க முருகனை நினைத்து மனம் உருகி நீங்க உங்களுடைய வேண்டுதலை வைங்க. கட்டாயமா அதை நிறைவேற்றுவாரு. நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டிலேயே எளிமையான முறையில இந்த வேல் வழிபாடு செய்யுங்க. இது முருகப்பெருமானுக்கு, ஏன்னா அவரு நம்ம செய்யற பாக்கியமே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அவரு நினைச்சாதான் நம்மளுக்கு அந்த பாக்கியமே கிடைக்கும். அதனால தாராளமா நீங்க செய்யலாம். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.